வீடியோல பார்த்த குழந்தை தனக்கு தானே போட்டுக்கிற இன்ஜெக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்சுலின் இன்ஜெக்ஷன். இது ஏன்னா அந்த குழந்தைக்கு டைப் 1 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இருக்கு. அதாவது அந்த குழந்தையோட உடம்புனால இன்சுலினை உற்பத்தி பண்ணவே முடியாது. ஸோ லைஃப் லாங் இந்த குழந்தை அவங்க இன்சுலினை இன்ஜெக்ஷன் வழியா தான் எடுத்துக்கும். பட் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, நீங்க நினைக்கிறத விட இந்த டைப் 1 டயபெட்டிஸ் குழந்தைங்க மத்தியில ரொம்பவே ஒரு காமனான டிசீஸ் அண்ட் இது யாருக்கு வேணாலும் வரலாம். ஸோ இந்தியன் ஹெல்த் மினிஸ்ட்ரி இந்த மே 2026 ஒரு புது திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இது என்னன்னா, எல்லா குழந்தைங்களுமே, அதாவது பிறந்ததுல இருந்து 18 வயசுக்குள்ள இருக்க எல்லா குழந்தைங்களுமே இனிமே டயபெட்டிஸ் இருக்கா அப்படின்னு ஸ்கிரீன் பண்ண போறாங்க. இது எப்படி சார் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தைங்க போற பிரைமரி ஹெல்த் சென்டர், அங்கன்வாடிஸ், கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர், ஏன் ஈவன் அவங்க படிக்கிற ஸ்கூல்ல கூட இனிமே குழந்தைங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கா அப்படின்றத செக் பண்ண போறாங்க. இது நடைமுறைக்கு கூடிய சீக்கிரம் வந்துடும். பட் இது நீங்க அது வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லைங்க. இப்பவே உங்க குழந்தைங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருந்தா நீங்க டயபெட்டிஸ் இருக்குன்னு சஸ்பெக்ட் பண்ணுன்றதை நான் உங்களுக்கு வீடியோல சொல்ல போறேன். ஸோ என்ன ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வணக்கம், நான் டாக்டர் பிரதீப், குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர். ஸோ ஃபர்ஸ்ட் சிம்டம் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, குழந்தைக்கு வெயிட் லாஸ் ஆகும். உங்க குழந்தை பிறந்ததுல இருந்து நார்மலா வளர்ந்துகிட்டே வருவாங்க. திடீர்னு எந்த காரணமுமே இல்லாம திடீர்னு வெயிட் லாஸ் ஆகும். அது ஒரு மிகப்பெரிய டேஞ்சர் சைன் டயபெட்டிஸ்க்கு. ஸோ அது இருந்தா நீங்க டயபெட்டிஸ் சஸ்பெக்ட் பண்ணணும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாலியூரியா அப்படின்னு, அதாவது நார்மலை விட உங்க குழந்தை அடிக்கடி யூரின் போய்கிட்டே இருப்பாங்க. எவ்வளவு அதிகமான ஈவன் நைட் டைம்ல கூட 2ல இருந்து 3 வாட்டி எந்திரிச்சு யூரின் போற அளவுக்கு. மூணாவது சிம்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாலிடிப்சியா அப்படின்னு, அதாவது வழக்கத்துக்கு மாறாக ரொம்ப அதிகமா அவங்களுக்கு தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும், தண்ணியும் குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஃபோர்த் பாத்துக்கிட்டீங்கன்னா, எப்பயுமே குழந்தை டயர்டாவே இருப்பாங்க. ஈவன் விளையாடும் போதும் சரி, நார்மலா உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு சின்ன வேலை செய்யும் போது கூட ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணும். நான் இவ்வளவு நேரம் சொன்னது டைப் 1 டயபெட்டிஸ் பத்தி. பட் ரீசெண்டா டைப் 2 டயபெட்டிஸும் குழந்தைங்க மத்தியில ரொம்ப காமனாவே வருது. அதுக்கு மிகப்பெரிய காரணம் என்னன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, ஒபிசிட்டி. பேரண்ட்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு குழந்தைக்கு படிப்பு எவ்வளவு முக்கியமோ அதை விட ஒரு படி அதிகமா இந்த ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஹெல்த் இல்லாத படிப்பு குப்பைக்கு தான் சமானம். ஸோ தயவு செய்து உங்க குழந்தைய சின்ன வயசுல இருந்தே டெய்லியும் 1 hour ஆஃப் பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ண சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு ஒரு தூண்டுதலை கொடுங்க. இது பிற்காலத்துல நிறைய வியாதிகள் வந்து அவங்கள காப்பாற்றும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான பீடியாட்ரிக் ரிலேட்டட் ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா இந்த பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.